வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி. ஸோ இந்த அறிவிப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி வழங்க இருக்காங்க, ஸோ இதை குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்கு. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான முக்கிய தகுதிகள், யாருக்கு தள்ளுபடி கிடையாது, வங்கிகள் மற்றும் தேர்தல் பின்னணி. ஸோ எந்த வங்கிகளில் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் 50,000 சம்திங் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களே, அதோடைய உண்மையான தகவல்கள் என்ன, ஸோ விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா, அது என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் அலசி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன், அதாவது 5 சவரன் வகையிலான தங்க நகை கடனை தள்ளுபடி செய்யலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுப்படிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ விவசாயிகளுடைய கணக்கில் தள்ளுபடிகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ இதனை கொண்டாடும் விதமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இதற்கான தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பை அரசு தரப்பு வெளியிட போகிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு வெளியிடுவார். ஏன் வெளியிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் எல்லாமே இந்த அறிவிப்பை வெளியிடல. முதல்வர் விஜய் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லையும் பார்த்திங்கன்னா இதனுடைய அறிவிப்புகள் எதுவும் வரலை. இருந்தாலும் புதிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தள்ளுபடிக்கான முக்கிய தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 சவரன் வரம்பு, கூட்டுறவு வங்கிகள் அல்லது 5 சவரன், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற 12 பொதுத்துறை வங்கிகளுமே சேர்த்து 5 சவரன் வரையிலான நகை அளவு இருந்தால் அந்த தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. குடும்ப அட்டை, ஸோ கடன் வாங்கும் பொழுது வழங்கப்பட்ட ரேஷன் கார்டு மற்றும் முகவரி விவரங்கள் கரெக்டாக இருக்கிற அடிப்படையில் தகுதியானவர்களாக அவங்க கண்டறியப்படுவார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், ஏழை எளிய மக்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள நபர்களுக்கு இந்த கடன் தள்ளுபடி முன்னுரிமை வழங்கப்படும். 12 பொதுத்துறை வங்கிகள். இந்த தள்ளுபடி அறிவிப்பு சுமார் 12 பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள கடன்களுக்கு பொருந்தும் வகையில் பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. தள்ளுபடி யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியில் இருக்கும் கூட்டுறவு அதிகாரிகள் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் பெற்றிருந்தால் அவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. 5 சவரனுக்கு மேலே இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு தள்ளுபடி கிடையவே கிடையாதுங்க. ஸோ 5 சவரனுக்கு மேலே 1 கிராம் இருந்தால் கூட தள்ளுபடி கிடையாது. அந்த முழு கடனும் தள்ளுபடிக்கு வரம்பிற்கு வராது என தெரிவிக்கப்படுகிறது. தள்ளுபடியுடைய தளவு 2021 தேர்தலில் சுமார் 6,000 கோடி வரை மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயம். 2026 தேர்தலில் முதல்வர் விஜய் அவர்கள் முக்கியமான அறிவிப்பாக தேர்தலில் வெற்றி பெற்றதனுடைய எதிரொலியாக மக்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை வழங்குவாரான்றது விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2021 தள்ளுபடி செய்யப்பட்டது 6,000 கோடி, வங்கிகளுக்கு செலுத்த வேண்டியது 400 கோடி. தற்போதைய வரம்பு 5 சவரன் வர்த்தகர் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. பொறுத்து தான் பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.